ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும், இந்த இயேசு உயிர்த்தெழுந்த கர்த்தருடைய நாளிலும் நாம் தேவ சமூகத்தில் ஒன்றாய் கூடி வரும்படியாய், அவரை ஆராதிக்கும்படியாய், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக நாம் தேவனுக்கு துதி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை அறிவிக்கிறேன். ஆராதனை நேரத்தில் சற்று உற்சாகம் குறைவாய் நீங்க ஆராதித்தது மாதிரி உங்க பாஸ்டர் சொன்னாங்க. ஒருவேளை நான் பேசின செய்திகளின் சில கருத்துக்கள் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, என்னை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. நான் பைபிளை தனியாக ஆராய்ந்து படித்த ஒரு மனிதன், தேவ சத்தியத்தை சரியாய் போதிக்க கட்டளை பெற்ற ஒரு மனிதன். 52 வருஷத்துக்கு இருந்தான். 52 சபைகளில் வித்தியாசமான ஸ்தாபனங்களிலே நான் பேசுகிறேன். எல்லாரும் ஒப்புக்கொள்ளத்தக்கதான் ஒரு பூரணமான குறையற்ற சுவிசேஷத்தை பேசும்படியான கட்டாயம் எனக்கு உண்டு. நான் எந்த ஸ்தாபன வேறுபாடும் பார்க்கறது இல்லை. எந்த ஸ்தாபனத்தோடு எனக்கு மன நெருக்கடி இல்லை. மற்றவங்களுக்கு ஒரு வேளை இருக்கலாம். ஆகையினாலதான் நான் தொழுகை சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்லும் போதும் ஆண்டவராக இயேசு சொன்னது போல உன் பிதா ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று சொன்னதன் அடிப்படையிலும் யோவான் 4:24 அதாவது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது, அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்ன வசனத்தின் அடிப்படையிலும், ஆதி திருச்சபையார் பிதாவை தொழுது கொண்டார்கள் என்ற வசனங்களின் அடிப்படையிலும், பேதுரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி தொழுகை செய்த வசனத்தின் அடிப்படையிலும், ரோமருக்கு எழுதின நிருபத்திலே நான் வாசிக்கும் போது 14:5 நீங்கள் வருமானப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர் அறிவிக்கிற வண்ணமாகவும், இன்னும் எபேசியர்கள் நிருபத்திலே கர்த்தராகிய இயேசு நீங்கள் எல்லாவற்றையும் நிரப்புகிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே பிதாவை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்களின் அடிப்படையிலும், இப்படிப்பட்ட அநேக வசனங்கள் மரபுகளின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை நான் சொல்லுகிறது உண்டு. ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது பரலோகத்தில் இயேசுவை புகழ்ந்து பாடின ஒரு பாட்டை குறித்து நாம் வெளிப்படுத்தல் 5:9 படிக்கிறோம். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும், அதாவது அது ஆங்கில மொழிபெயர்ப்பிலே நீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய இரத்தத்தினால் மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாய் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர், நாங்கள் பூமியில் அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இயேசுவை புகழ்ந்து பரலோகத்திலே மறுமையின் சூழ்நிலையிலே அவர் புகழ்ந்து பாடினார்கள் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையிலே இயேசுவை புகழ்ந்து அநேக பாடல்கள் எழுதப்படுவதும் பாடுவதும் ஆராதிப்பதும் உண்டு. அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இயேசுவை புகழ்ந்து பாடுறதுனால பிதாவாகிய தேவனுக்கு கோபம் வராது, எரிச்சல் வராது. அவர் அவருடைய ஒரே பேரான குமாரன் தான். அவரை மகிமைப்படுத்தினா அதை குறித்து தேவன் சந்தோஷப்படுவார் தவிர ஒரு நாளும் சங்கடப்பட மாட்டார். அதனால நானும் சங்கடப்பட மாட்டேன். ஹல்லேலூயா. ஆனால் அதே நேரம் அதுக்கு மறுபக்கம் பிதாவாகிய தேவனை புகழ்ந்து பாடும்போது, அவரை தொழுகை செய்யும் போது இயேசுவுக்கு எந்த கோபமும் வராது, எரிச்சலும் வராது. ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன நுட்பத்தை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளுங்க. பிதாவை மகிமைப்படுத்தினா குமாரனுக்கு எரிச்சல் வராது, குமாரனை மகிமைப்படுத்தினா பிதாவுக்கு எரிச்சல் வராது. ஆனா பிரச்சனை என்னன்னா மனுஷர்களுக்கு தான் பிரச்சனை. பிதாவை மகிமைப்படுத்தினதை கேட்டா சில இயேசு நாமம் போன்ற சில குழுக்களுக்கு ஐயோ அவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிருது. நான் கேட்கறது உண்டு, நீங்க நம்புகிற இயேசு, நீங்க அறிவிக்கிற இயேசு பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வந்த இயேசுவா இல்ல தேவனுக்கு விரோதமான இயேசுவான்னு நான் கேட்கறது உண்டு. அவர் தேவனுடைய குமாரன் அல்லது பிதாவிடத்திலிருந்து வந்தவர் தானே. அப்படி இருந்தோம் பிதாவை மகிமைப்படுத்தினா இயேசுவே கோபப்படாம இருக்கும்போது நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்? நீங்கள் அறிவிக்கிற இயேசு பிதாவிடத்திலிருந்து வந்தவர் இல்லையா? அவர் பிதாவுக்கு எதிரான ஒரு இயேசுவா? அதனால்தான் நீங்கள் எரிச்சல் அடைகிறீர்களா என்று நான் கேட்கிறது உண்டு. அல்ல
இந்த நுட்பம் புரியுதா? பிதாவை மகிமைப்படுத்தினா யாருக்காவது எரிச்சல் வந்தா அவங்க இயேசுடையவர்கள் அல்ல. வசனம் நிறைய இருக்கு. இயேசுவை மகிமைப்படுத்தினா யாருக்காவது எரிச்சல் வந்தா அவர்கள் இயேசுடையவர்கள் அல்ல. இதுக்கும் வசனம் இருக்கு. அல்லேலூயா. இப்ப நம்ம பாஸ்டர் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. அப்படி இருந்திருந்தா தான் நான் இங்க பிரசங்கத்துக்கு வந்திருக்க முடியாது இல்லையா? அல்லேலூயா. ஒரு சின்ன நுட்பம், சில காரியத்தின் ஆழங்களை புரிந்து கொள்வதிலே சில வேறுபாடுகள் ஏற்படுவது உண்டு. அதை தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி நிச்சயத்தை கொடுக்கறது மாதிரி அவர்கள் போகலாம். கற்று நிச்சயித்ததுல அவங்க போகலாம். நான் விசாலமான சூழ்நிலையில பிரசங்கம் பண்றதுனால இதை நான் அறிந்திருக்கிறேன். இதை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ அதிகாரம் இல்லை. அல்ல இல்லையா? அதை தேவன் செய்கிறார். நாம் அன்போடு கடமை செய்கிறோம். சிலர் சின்ன காரியங்களை காரணம் காட்டி சுவிசேஷத்தின் உண்மைகளையே பேச முடியாம செய்திருவாங்க. அதுதான் மிக வருத்தமான பிசாசின் காரியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காரியத்தை இதோடு நாம் விட்டு விடுகிறோம். அல்லேலூயா. இந்த நாளின் சிந்தனைக்காக யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நாம் வரும்போது இயேசு ஜெபம் பண்ணுகிறார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். பிதாவையும் அவரால் அனுப்பப்பட்டவராகிய இயேசுவையும் அறிந்து கொள்வது, அதை முழுமையாக அடைந்து கொள்வது நித்திய ஜீவனை கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களுக்குள்ள நாம் வரும்போது ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்ப்படி செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்து வைத்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இயேசு சொல்லுகிறான், என்னை பின்பற்றுகிற ஆடுகளுக்கு, என் சத்தத்தை கேட்கிற ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்குள்ள வரும்போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கேட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மனிதரின் ரட்சிப்புக்காய் பாவ நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கிற அளவுக்கு அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதற்கு என்றால் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தான் அப்படி செய்தாராம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதன் 12வது வசனத்துக்கு வரும்போது விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றி கொள்ளு, அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். நீங்களும் நானும் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நித்திய ஜீவன் என்ற முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வை அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக போராடும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓய்வெடுப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. போராடுவதற்கு, பிரயாசப்படுவதற்கு, பாடுபடுவதற்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய ஜீவன் என்கிற லட்சியத்தை மாத்திரம் பார்த்து அதை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரோமர்களுக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வரும்போது சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார் என வாசிக்கிறோம். கனத்தை மகிமை தேடுகிறவர்களுக்கு, அதன் அடிப்படையில் நற்கிரியை செய்கிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன் என்ற வார்த்தைக்கு முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற அர்த்தம். முடிவில்லாமல் மகிழ்ச்சியாய் வாழக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் மனிதன் விரும்புகிறான். எப்படியாவது மகிழ்ச்சியா இருக்கணும். அவன் என்னவோ முயற்சி செய்கிறான். அவன் இதுவரை இந்த விஷயத்துல வெற்றி பெறவில்லை. கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியா இருந்தான், ஏதாவது துன்பமும் துக்கமும் துயரமும் அவனை பிடித்து கொள்ளுகிறது. கொஞ்சம் பணம் கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன்னு நினைச்சான், பணம் வந்தா வேற பிரச்சனைகள் வந்துருது. இப்படி பிரச்சனை மிகுந்தவனாய் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். முடிவில்லாமல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறான். அவனால முடியல. முடிவில்லாமல் வாழவும் அவனால் முடியல. மகிழ்ச்சியாய் வாழவும் அவனால் முடியல. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? கடந்த நாளிலிருந்து நாம் அதை பார்த்திருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட சாபத்தை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16 19 வசனத்திலே நாம பார்த்தோம் இல்லையா? நீ இனி பெருக ஆரம்பிக்கும் போது உன் வேதனை நான் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதாம் இடத்துல சொல்லும் போது இந்த நிலமின் பலனை கொடுக்காது, அது குறுக்கும் முள்ளும் மழை பெய்யும், எல்லா தீய காரியங்களும் எங்க வரும்?
வேண்டும். நீ இயற்கையோடு போராடி வாழ வேண்டும். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறாய். இந்த மண்ணுக்கு நீ திரும்பி போக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாபம் வந்தது. அந்த சாபத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் நாம் நினைத்த விதமாய் மகிழ்ச்சியாய் இங்கே வாழ முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைக்குள்ள இருக்கிறோம். ஒரு சபிக்கப்பட்ட உலகத்தில் ஒரு சபிக்கப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால இங்கே நம்மால் மகிழ்ச்சியாய் வாழ முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் நாம் முழு மகிழ்ச்சியாய் வாழ முடியவில்லை என்பதை நாம் அறிகிறோம். ஆம், இந்த உலகத்தின் வாழ்க்கை சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் வானத்தின் கீழ் நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படி தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மனித வாழ்க்கையை கவனித்து பார்த்தோம், அறிவுபூர்வமாய் சிந்தித்து பார்த்தோம். இது போலதான் நாம முடிவுக்கு வருகிறோம். இந்த வாழ்க்கையின் துயரங்களில் அடிபடும்படி தேவன் அதை அவனுக்கு நியமித்திருக்கிறாரோ என்று நினைக்க வேண்டி இருக்கிறது. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது. சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, திருவிழா கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் பிறந்த நாளுக்கு மொட்டாய் கொடுத்துருக்காங்க. நான் நினைக்கிறேன் இதுக்கு கூட இங்க தேவை இருக்கான்னு நினைக்க வேண்டி இருக்கு. அல்லேலூயா. ஒரு மரபாத நாம செய்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாம் மாயம் மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. ஏதோ நினைச்சு சந்தோஷப்படணும் நமக்கு தெரியல. பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் ஆதலால் இன்னும் உயிரோடு இருந்து பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மரித்தவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவ்விரு தரத்தாருடைய நிலைமை பார்க்கிலும் இன்னும் பெறவாதவனுடைய நிலைமை வாசி. அவன் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் துர்ச்செய்கைகளை காணவில்லை என்று சொல்றான். சாதாரணமானவன் இல்லை, பெரிய அறிவாளி, தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக்கொண்ட ஒரு ஞானி சொல்றான் பாருங்க. இந்த உலகத்துக்கு வந்து கடந்து போனவன் பாக்கியவான், இந்த உலகத்துல இருக்கவன் துர்பாக்கியவான், இந்த உலகத்துக்கு வராதவன் பெரிய பாக்கியவான். புரியுதா? உலகத்து இந்த நிலையில எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறதுன்னு தெரியல. எல்லாம் வசனத்தின் அடிப்படையில் தான் நான் பேசுறேன். இல்ல, சூழ்நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. இந்த உலகம் அவ்வளவு சாபமும் துயரமும் நிறைந்ததா இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. நாம கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம், இதைத்தான் நாம புரிந்து கொள்வோம். ஏதோ கண்ணை மூடிக்கிட்டு கொண்டாட்டங்கள்ல பணத்தை செலவழிச்சிட்டு இருக்கிறோமே தவிர உண்மையில நாம சந்தோஷமா இல்லை, சந்தோஷமா இல்லை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வரும்போது இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள்னு சொன்னார். நீங்கள் உங்களுக்கு அழுங்க, பிள்ளைகளுக்கு அழுங்க. பிள்ளை பெறாத மலடிகள் பாக்கியவதிகள் என்று சொல்லப்படும் நாட்கள் வரும் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார். அவ்வளவு சாபம் நிறைந்ததாய் இந்த உலக வாழ்க்கை காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். நாம் அறிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 20-22 வரை உள்ள வசனங்களிலே அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினால் அல்ல, அந்த கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது, பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு தவித்து கொண்டிருக்கிற ஒரு பரிதாபத்துக்குரிய சூழ்நிலையில் இருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆக முதலாவதாக இந்த உலக வாழ்க்கை இவ்விதமான ஒரு சாபத்துக்கு உட்பட்டு அந்த சாபத்தில் நிலைத்திருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5-6 வசனத்துல பார்த்தோம் இல்லையா? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார். தாம் பூமியில் மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு व्यसனமாய் இருந்தது. முதலாவது மனிதனை படைத்த போது அது நல்லது என்று கண்டார். நீங்கள் பள்ளிக்கு பூமியை நிரப்புங்கள் என்று சொன்னார். ஆனா இப்ப சொல்லுகிறார், நீங்கள் பெருக வேண்டாம், நீங்கள் எனக்கு விரோதமான ஒரு வம்சத்தை பெற்றெடுக்க போகிறீர்கள், ஆகவே நீங்கள் பெருக வேண்டாம். இந்த மனிதனை படைத்ததை குறித்து அவர் வருந்த வேண்டிய சூழ்நிலை. அவ்வளவு வேதனையான நிலையில் இந்த உலகம் இப்போது இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் இப்படி இருக்கிறது. தேவ
பிள்ளைகளுடைய பார்வையிலும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கிறது. ஆதியாகமம் 7:23 வரும்போது தேவன் நோவா என்கிற அந்த மனித நீதிமான இருந்தபடினால அவனுடைய குடும்பத்தாராகிய 8 பேரை மாத்திரம் ஒரு பேழையை செய்து பாதுகாத்து விட்டு மற்ற அனைவரையும் ஜலத்தினாலே அழித்து போட்டார். பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களையும் அவர் தண்ணீரினாலே அழித்து போட்டார். இந்த உலகம் ஒரு முறை அழிக்கப்பட்டது. மனிதர்கள் மேல் அவர் கொண்ட வெறுப்பினால் பிராணிகளை எல்லாவற்றையும் சேர்த்து அழித்து போட்ட ஒரு சூழ்நிலை நடந்திருக்கிறது. 2 பேதுரு 3:7-12 நான் வரும்போது இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து போதங்கள் எரிந்து ஒருகி போவோம். நெருப்பினால் எரிக்கப்படுவதற்கு இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரினால் அழிக்கப்பட்டது உண்மை என்றால் இது நெருப்பினால் மீண்டும் அழிக்கப்பட போகிறது. இது உருகி போக போகிறது. நீங்கள் வீடியோஸ்ல எரிமலைகள் வெடித்து சிதறுகிற காட்சியை பார்ப்பீங்கன்னு சொன்னா அந்த லாவா குழம்பு உருகி போகுது. நான் அது சம்பந்தமான வீடியோக்களை வச்சிருக்கேன். அந்த நெருப்புனால அந்த பயங்கர உஷ்ணத்தினால எல்லா கல்லு அதுக்குள்ள இருக்கிற நிலக்கரி இரும்பு எல்லாம் உருகி தண்ணியோ வழிந்து கடற்கரை ஓரம் இருக்கிற மலைகளிலிருந்து அது கடல்ல வந்து அப்படியே ஆறு மாதிரி பாய்கிறது. தண்ணி பட்டவுடனே அதுக்கு வளர்ந்து அது குளிர்ந்து உறைஞ்சு அதை கட்டியாகி நிலமாய் மாறுகிறது. நேரடியாக அதை வீடியோவில் நாம் பார்க்கிறோம். இப்போதே இது உருகி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இல்லையா? இது போலதான் இந்த உலகம் முழுவதும் ஒரு நாள் நெருப்பினாலே உருக போகிறது. இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிற சக்தி வாய்ந்த அணுகுண்டுகள் வெடிக்குமானோ அது போடப்படுமானோ இப்படி ஒரு நிலைமை நடப்பது மிக எளிதாக இருக்கிறது. பூமிக்குள்ள இருந்து இன்னும் அதிகமான வெப்பமான எரிமலைகள் வெளியே வெடிக்குமானோ இந்த உருகுதல் ஏற்பட போகிறது. இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையும் வெந்து அழிந்து போகும்படி இது வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் இந்த உலகத்தின் நிலை. ஆனபடினால்தான் இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறோம். அப்படி என்றால் முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற இந்த நித்திய ஜீவனை அவர் நமக்கு எப்படி கொடுக்க முடியும்? அவர் நமக்கு எப்படி கொடுக்க முடியும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனை அடைவதற்காக தேவன் புதிய சூழ்நிலைகளை உருவாக்க போகிறார். முதலாவதாக இந்த அழிவுக்குரிய மாம்ச உடலுக்கு பதிலாய் அழிந்து மண்ணுக்கு போகிற மாம்ச உடலுக்கு பதிலாய் ஒரு புதிய ஆவிக்குரிய உடலை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். 1 கொரிந்தியர் 15:46 சொல்லுகிறது, ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது என்று சொல்லுகிறார். இந்த ஆதாமின் வம்சத்தில் வந்த ஜென்ம சரீரம் முதலாவது சரீரம். இனி இன்னொரு சரீரம் கொடுக்கப்பட போகிறது. அது ஆவிக்குரிய சரீரம். அந்த நித்திய ஜீவ அனுபவத்தை அனுபவிப்பதற்காக ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த சரீரத்தின் தன்மைகளை குறித்து நாம் பார்க்கும்போது பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான இந்த சரீரத்தையும் அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்த போகிறார். அழிவுக்கு ஏதுவான நோய்களும் பல துன்பங்களும் சிக்கலான இந்த சரீரத்துக்கு பதிலாக இயேசு உயிர் தெழுந்த மகிமையான சரீரத்தில் இருக்கிறது போல ஏறக்குறைய அதற்கு ஒப்பான ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறார். யோவான் 3:2 வரும்போது, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று என்ன வெளிப்படவில்லை. ஆனாலும் அவர் வெளிப்படும் போது நாம் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிக்க போகிறோம். ஆகவே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று மாத்திரம் நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவுக்கு ஒப்பாய், உயிர் தெழுந்த இயேசுவின் மகிமை உள்ள சரீரத்துக்கு ஒப்பாய் நமக்கு ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் கொடுக்க போகிறார். 2 தெசலோனிக்கேயர் 2:14 சொல்லுகிறது, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். இயேசு கிறிஸ்துவை தேவன் மரித்தொருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தார்
என்று பேதுரு அப்போஸ்தலன் சொன்ன வசனத்தை கடந்த நாளில நாம பார்த்தோம். அந்த சரீரத்துக்கு ஒப்பாய் ஏறக்குறைய அந்த மகிமைக்கு ஒப்பாய் ஒரு மகிமையை நாம் அடைய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். அதற்காகவே இந்த சுவிசேஷத்தை ஏற்படுத்தினார். அப்படி ஒரு ரட்சிப்பின் பூரண நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்துக்கு வரும்போது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மகிமை உள்ள சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அவர் முன்குறித்திருக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. ஜென்ம சரீரம் முந்தினது, இனி ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலை பாருங்க. அவர் உயிர்த்தெழுதற்கு முன்பு ஏறக்குறைய நம்மை போன்ற ஒரு சரீரத்தில் தான் இருந்தார். ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் ஒரு மகிமையான சரீரத்துடன் விளங்குகிறார். சீடர்கள் எல்லாம் கூடியிருக்கிறார்கள். கதவுகள் எல்லாம் பூட்டி இருக்கும் போது அதன் நடுவில் வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். யோவான் 20ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நாம் அதை பார்க்கிறோம். ஆமா, கதவு பூட்டி இருந்தாலும் உள்ளே வந்து நிற்கக்கூடிய சக்தி பொருந்தினதோ இந்த ஆவிக்குரிய உடல் இருக்கிறது. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36லிருந்து 40 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது இயேசு வந்து நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம்னு சொல்றார். அவங்க சந்தேகப்படும் போது நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள், என்ன சந்தேகம் எழும்புறதுன்னு, நான் தான், என்னை தொட்டு பாருங்க, என் கைகளை பாருங்க, என் கால்களை பாருங்க, எனக்கு மாம்சமும் எலும்பு உண்டா இருக்கிறது போல அவர் ஆவிக்கு ஏறாது, அதுக்கு ஆவி இல்லை, நான் நிஜமா வந்திருக்கிறேன். அவர் அப்படியே ஆச்சரியப்படுறாங்க. கேட்கிறார், ஏதாவது சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கீங்களா, கொடுங்க, நான் சாப்பிடுறேன். அவர் வாங்கி சாப்பிடுறார். நிஜமாக நாம் எப்படி இங்க நிஜமா இருக்கிறோமோ, இப்போ எப்படி நிஜமா இருக்கிறோமோ, இது போல ஒரு நாள் ஒரு ஆவிக்குரிய சரீரத்திலும் நான் நிஜமாக இருக்க போறோமா? இல்ல, இது ஏதோ ஒரு சரீரத்திலிருந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறதுதான் இந்த வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய ஒரு பெரிய வெற்றியாக இருக்க வேண்டும். அல்ல, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஜெயம் கொள்வதற்காக, வெற்றி பெறுவதற்காக, போராடுவதற்காக தான் இந்த வாழ்க்கையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் மகிமை அடையும்படி நாம் தொடர்ந்து போராட வேண்டியது அவசியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35லிருந்து 38 வரை உள்ள வசனங்களில் இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்துல ஒரு பழம் காய்ச்சதுன்னா, அதனுடைய விதை கீழே விழுந்ததுன்னா அந்த பழம் தரையில விழுது, அந்த மண்ணுக்குள்ள விழுந்துருது. மழை வந்து அதை மூடி போட்டுட்டு போயிடுது, அந்த சதையெல்லாம் அழுகி போயிடுது. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு புதிய செடி வருது. பாருங்க, ஒரு மாங்காவோ ஒரு தேங்காவோ ஒரு பனம்பழமோ விழுந்தா அது மண்ணுல விழுந்து சதை அழுகி போனாலும் அதுக்குள்ள இருந்து ஒரு புதிய மரத்தை தேவன் உண்டு பண்ண வல்லவராய் இருந்தா, நீங்களும் நானும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது போல இந்த மண்ணுக்கு திரும்ப கொடுக்கப்பட்டாலும் ஒரு நாள் புதிய சரீரத்துடன் வரப்போகிறோம். அல்லேலூயா. ஒரு மாங்காவுக்கும் தேங்காவுக்கும் இப்படி செய்கிறவர் நமக்கு செய்ய மாட்டாரோ, அவர் கண்டிப்பாக செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த உதாரணத்தை சொல்லியிருக்காங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு வரும்போது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்க கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசுவை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தம்முடைய பரிசுத்தாவின் வல்லமை அனுப்பிதான் கல்லறைக்குள்ளிருந்து இயேசுவை வெளியே கொண்டு வந்தாராம். அதே விதமாக அதே பரிசுத்தாவியை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னார். நம்முடைய சரீரத்தை அவர் உயிர்ப்பிக்க முடியும், மண்ணிலிருந்து மீண்டும் எழுப்ப முடியும் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ஒரு புதிய சரீரம், ஒரு புதிய ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். என்ன பெரிய சிலாக்கியம் பாருங்க. அதனாலதான் நான் சொல்லுவேன், ஐயா எனக்கு இன்னும் இருமல் தீரல அல்லது வேற ஒரு நோய் இருக்கு தீரல பாஸ்டர் என்ன, நீங்க ரொம்ப அதே பெருசா நினைக்கப்படாது. இதெல்லாம் சீக்கிரமா ஒரு நாள் முடிஞ்சு நோய் வராது, இருமல் வராது, அவர் பிரச்சனை இல்லாத ஒரு புதிய சரீரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்கணுமே, அதுதான் நம்முடைய வாஞ்சையா இருக்கணும். அல்ல, அதுக்கு தான் நீங்க பிரயாசப்படணும். இங்க நோய் சாவில்லாம யாருக்கும் வாழ முடியாது, பிரசங்கமாராகி எங்களுக்கும் வாழ முடியாது. அல்லேலூயா. ஆகவே அந்த புதிய சரீரத்தை அடைந்து கொள்ளும்படியும் நீங்கள் இரவு பகலும் ஜாக்கிரதையாய் பிரயாசப்பட வேண்டும். இரண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம்
19:8 சொல்லுகிறது, சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி பரிசுத்தவான்களாகிய மணவாட்டிக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த உடலுக்கு ஒரு மகிமையான உடைய தேவன் கொடுக்கிறான், பிரகாசமான உடையை கொடுக்கிறான். அது ஒளியினால் செய்யப்பட்டதுனால அது மெல்லிய வஸ்திரமா இருக்கு, ரொம்ப திக்கனஸ் இல்லாம இருக்கிறது. ஒரு மகிமையான உடையை கொடுக்க போகிறான். அந்த உடை என்ன? அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள். இந்த உலகத்தில் வாழ்ந்த போது நாம் செய்த நீதியின் கிரியைகளுக்கு தக்கதாக, கிறிஸ்துவின் கனிகளுக்கு தக்கதாக, நாம் அடைந்த தெய்வீக குணங்களுக்கு ஏற்றபடி இந்த உடையினுடைய பிரகாசம் அமைந்திருக்கிறது. பிரகாசத்துல வித்தியாசம் உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரகாசத்துல இருப்பாங்க. நான் மீண்டும் சொல்லுகிறேன், கடந்த நாள்ல நான் சொன்னேன், நம்முடைய கிரியைகள், கனிகள், குணங்கள் கிறிஸ்துவுக்கு ஏற்றதான் இருக்கணும். அதுதான் மிக முக்கியம். அதுதான் உங்களுக்கு மகிமையா கிடைக்கும். இங்க வெள்ளை உடை அணிஞ்சா நீங்கள் அந்த கனிகள் கிரியைகளோடு சேர்ந்து நீங்க வெள்ளை உடை அணியலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அல்லேலூயா. அது இல்லாம வெள்ளை உடை அணிஞ்சு குறுக்கு வழியில போக முடியாது. அப்படித்தான் இந்த நாட்களில் காரியம் நடக்கிறதுனாலதான் இது ஒரு தந்திரமான ஆவி என்று சொல்லி நாங்கள் அறிவிக்கிறோம். இது போலித்தனமான போதனை என்று நாங்கள் அறிவிக்கிறோம். பரிசுத்தமா உடை அணியணும். உங்களுக்கு சொன்னேன், கன்னியாஸ்திரிகள் எல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க, ஃபாதர்ஸ் எல்லாம் ட்ரெஸ் பண்றாங்க. இது மாதிரி ட்ரெஸ் பண்ணி நீங்க வெள்ளை போடணும், அதுதான் சரி. அல்லேலூயா. 2 காலுக்கு 2 ரப்பர் உரை, அதுக்கு மேல ஒரு துண்டு துணி, தலைக்கு ஒரு கொசு வலை, இதெல்லாம் தேவ பிள்ளைகளுடைய உடையா இருக்க முடியாது. இது பிசாசு கொண்டு வருகிற உடை. அது வெள்ளையா போட்டாலும் சரிதான், என்ன கலரா போட்டாலும் சரிதான். ஆமா, அப்படியெல்லாம் பண்றாங்க, பெண்கள் பண்றாங்க. ஆண்களுக்கு முன்ன ஏன் இப்படி எல்லாம் வித்த காட்டுறாங்கன்னு தெரியல. அது பிசாசு அவங்களை நடத்துறதுனால தானே அவங்க எப்படி செய்யறாங்க. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கொசு வராம இருக்கிறதுக்கு வலையை செய்தா அதை வச்சு நாம உடை தச்சு போடணுமா? இதுதான் பரிசுத்தவான்களுடைய மார்க்கமா? நாம சிந்திக்க வேண்டாமா? அல்லேலூயா. சரி, ஆகவே நீதி, தேவ நீதிகள், கிறிஸ்துவுக்கு ஏற்ற கனிகள் தொடங்கும்படி நான் வாழ்றதுல கவனமா இருக்கணும். சில பாஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, நாங்க யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம் பாஸ்டர். நான் கேட்பேன், இயேசு எந்த யூனிஃபார்மையும் சீசர்களுக்கு போட்டு விடல. ஆதி திருச்சபையாருக்கு எந்த யூனிஃபார்ம் சொன்னதா நமக்கு தெரியல. எந்த சபையிலும் இப்படி யூனிஃபார்ம் இல்லை. ஆனா ஒண்ணு, அவங்கள்ட்ட சில யூனிஃபார்ம் இருந்தது. ஆவியின் கனிகள் என்கிற குணங்கள் எல்லாரிடத்திலும் யூனிஃபார்மா இருந்தது. கிறிஸ்துவின் சிந்தை ஆகிய கனிகள் எல்லாரும் பார்த்தாலும், அவரை பார்த்தாலும் அன்பா இருக்கிறார், இவரை பார்த்தா தாழ்மையா இருக்கிறார், அவரை பார்த்தா நல்ல செயல் செய்யறார், இப்படிப்பட்ட யூனிஃபார்ம் தான் இருந்தது. இதுதான் தேவாவியானவர் நமக்கு சொல்லுகிற யூனிஃபார்ம். நீங்க யூனிபாம், பாம்னா என்னது? வெட்டிகுண்டு. யூனிபாம், வெட்டிகுண்டுகளை உள்ள வச்சுட்டு வெளியே வெள்ளை துணி போறதுன்னா அது எப்படிங்க யூனிஃபார்ம் ஆக முடியும்? அதெல்லாம் தேவன் சொல்லாத காரியம். அதெல்லாம் ரொம்ப நீங்க வற்புறுத்த முடியாது. ஆனா நீங்கள் கர்த்தருக்குள்ள வளரும் போது நீங்க உங்க உட மாறிடும், நட மாறிடும், எல்லாம் மாறிடும். அது ஒன்றும் வெள்ளை போடுறதுக்கு ஒன்றும் எதிராக நாங்க பேசல. பரிசுத்தமா செய்து பரிசுத்தத்துக்கு ஏற்பப்பாங்க, அது ஒண்ணுதான். வேற வெளியில போனா அது பிசாசு, அது வஞ்சிக்கிற ஆவி, அது ஒளியின்றதனுடைய ஆவி. நான் ரொம்ப நிதர்சனமாய் உண்மையாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் எந்த விஷயத்துல வேலைப்பாக இருப்போம். நான் பரலோகத்துக்கு அழைக்கப்பட்ட பிள்ளைகள். அல்லேலூயா. அதனாலதான் பழைய காலங்களில் உண்மை சொல்றேன், நான் ஐயா போட்டிருக்க மாதிரி சட்டை வேஷ்டி பேண்ட் போட கூட எங்களை அனுமதிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அப்படி இருந்து நான் அதை ஒப்புக்கொள்றேன். இப்ப நானும் கன்வென்ஷன் பர்சன்கள்ல பேசும்போது பேண்ட் போடுறது இல்லை. இப்ப எனக்கு டிராவலுக்கு இப்படி இருக்குனால அங்க ஃபுல்லா கீழே போட்டு இதே கலர்ல இப்படியே நான் போடுறேன். அதுதான் நான் விரும்புகிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. என்னை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. அதான் பழைய ஊழியக்காரங்கள் அப்படியே தான் இருப்பாங்க. நல்லது, தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாம வேகமா போனோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான் வெண்வஸ்திரம். நீங்க ஜெயம் கொண்டுட்டீங்களான்னு உங்களுக்குள்ள யோசித்து பார்த்துடுங்க. நீங்க ஜெயம் கொண்டீர்களா, தோத்து போனீர்களா, ஜெயம் கொள்ள போறீங்களா, பரீட்சையாவது எழுதுவீங்களா, அது நீங்க தான் பார்க்கணும். நீங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வசனத்தை அறிஞ்சு அதுல நடந்து அவர் போடுகிற சோதனை பரீட்சைகள் வெற்றி பெற்று பரீட்சைக்கு நெல்லாதவன் அல்ல என்று பவுல் தன்னை பற்றி சொன்னார். அதுபோல நீங்க வெற்றி பெற்றாதான் பரலோகத்துக்கு போனா வெள்ளை விட கிடைக்கும். அதுக்கு முன்னாலே வெள்ளை விட கிடைச்சிட்டு நீங்க தப்பா யாரும் நினைச்சிடக்கூடாது. இன்னும் நீங்கள் வெற்றி பெற வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. அப்படி வெற்றி பெறாம போன பரலோகத்துக்கும் போக முடியாது, அங்க வெள்ள உடையும் கிடைக்காது. இதை இந்த நாட்களிலே நாம் புரிந்து கொள்ளு. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துக்கு நாம் வரும்போது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது என்று அங்கே இரத்த சாட்சிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். தானியேல்
தானியேல் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்துக்கு வரும்போது, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்களை போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிக்கிறார்கள். அல்லேலூயா. யாருங்க பிரகாசிக்க போறது? யாருங்க மகிமை அடைய போறது? யார் இந்த வெண்வஸ்திரத்தை அடைய போறது தெரியுமா? அவர்கள் அநேகரை ஞானவான்கள், பரலோகத்துக்குரிய ஞானத்தை பெற்ற ஞானவான்கள், அநேகரை நீதிக்கு உட்படுத்தின நீதிமான்கள், அவங்க தான் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க போறார்கள். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்லுகிறார். சூரியனை போல பிரகாசம் உள்ளவங்க உண்டு. இங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களுக்குள் வரும்போது, சூரியனுடைய மகிமை வேறு, சந்திரனுடைய மகிமை வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறு. மகிமையிலே நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். வானத்துல சூரியனை பார்த்தா அதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு, சந்திரனை பார்த்தா அதுக்கு ஒரு பிரகாசம் இருக்கு, நட்சத்திரத்தை பார்த்தா வேற வேற பிரகாசம் இருக்கு. இது போலதான் பரலோகத்தின் சூழ்நிலையில நாம் செல்லும் போது வித்தியாசமான பிரகாசத்திலே நாம காணப்படுவோம். ஒருவர் சூரியனை போல பிரகாசித்தோம், அவர் தேவ மகிமை, அவர் தேவ நீதிக்கேற்ப உயர்ந்த அனுபவத்தில் நடந்தவர், பெரிய ஆன்மீக அனுபவத்தை அடைந்தவர், கிறிஸ்துவுக்கேற்ற கிணியைகளிலும் பாடுகளிலும் உயர்ந்த அனுபவங்களை அடைந்து பண்பட்டவர் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளுகிறோம். இன்னொருவரை பார்க்கிறோம், அவர் கொஞ்சம் மங்களா இருக்க போறார், பரலோகத்துல சந்திரனை போல இருக்கிறார். அதிலிருந்து என்ன புரிகிறோம் தெரியுமா? அவருடைய ஆன்மீகத்தின் அறிவு, அளவு, வளர்ச்சி, பூரணம் அவ்வளவுதான் அடைஞ்சிருக்கார். இன்னொருத்தரை பார்த்தா நட்சத்திரம், இன்னொருத்தரை பார்த்தா டியூப்லைட் மாதிரி மின்ன போறாங்க, சிலர் மண்ணெண்ண விளக்கு மாதிரி மின்ன போறாங்க. வித்தியாசமான பிரகாசத்துல காணப்படுவாங்க. எல்லாரும் ஒரே பிரகாசமா இருக்க மாட்டாங்க. பரிசுத்தவான்களுடைய நீதிகளும் கனிகளும் கிரியைகளுக்கு ஏற்றபடி அவர்கள் வித்தியாசமான மகிமையில் காணப்படுவார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான அனுபவத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஒரு மகத்துவமான அனுபவத்துக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அடுத்தபடியா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நீ படப்போற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாது. இதோ நீ சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடலாம். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆனால் நீ மரண பரியந்த உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். தலையை சுற்றிலும் ஒளி வட்டம் போல பிரகாசிக்கக்கூடிய கிரீடங்கள் இருக்கு. அதுவும் அவருடைய கிரியை கேட்டபடி வித்தியாசமான மகிமையிலே அது காணப்படுகிறது. ஜீவ கிரீடத்தை கொடுக்கிறார், மலர் வளையங்களை கொடுக்கல. ஒருவர் இறந்து போனா பெரிய பெரிய மலர் வளையங்கள் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க, பெரிய மலர் மாலை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, உனக்கு மலர் வளையம் மட்டும் போதும்னா மலர் வளைய கூட்டத்துக்கு நீ போகலாம். உனக்கு பூ மாலையும் அந்த மாதிரி பெரிய கம்பீரமான அடக்காரதுனா போதும்னா நீ அப்படி போகலாம். பெரிய பாஸ்டர் வருவார், சின்ன பாஸ்டர் வருவார், பிஷப் வருவார், யாரு வந்தாலும் நீ பரலோகத்துக்கு போனோம்னா தேவ சித்தம் செய்தாங்கண்ணா. அல்லேலூயா. உனக்கு அந்த கிரீடம் போதும், அந்த மலர் வளையம் போதும்னா நீ போகலாம். ஆனா ஆண்டவர் உனக்கு மலர் வளையம் ஒன்றும் வைக்க போறது இல்லை, மாலை ஒன்றும் போட போறது இல்லை. அவர் சொல்றார், நான் ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அல்லேலூயா. என்றைக்கு மகிமையாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன், நீ வாரியான்னு கேட்கிறார். அல்லேலூயா. நீங்க போறீங்களா? இயேசுக்கு பின்னால போறீங்களா? இல்ல மலர் வளையம் கல்லற போதும்னு இருக்க போறீங்களா? அது உங்க பாடு. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்குள்ள வந்தோம். பவுல் சொல்லுகிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் உங்களை போல உள்ள எல்லாருக்குமே அவர் தந்தருளுவார். அல்லேலூயா. ஒரு நீதியின் கிரீடம் நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடினோம், நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. மரண பரியந்த உண்மையா இருந்தோம், ஒரு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை கண் முன்னால கொண்டு வாங்க. ஒருத்தர் இறந்து போன அவர் மேல போடுற மலர் மேல கடைசியில தான் போடுவாங்க. உலகத்துல வாழும் போது தாறுமாறா பேசுவாங்க. அந்த மனுஷன் செத்து போன பிறகு மாலையும் வாங்கிட்டு போவாங்க, மலர் வளையம் வாங்கிட்டு போவாங்க. இது ஆண்டவர் செய்கிறார். நீங்க பரலோகத்துக்கு வாங்க, நல்ல போராட்டம் போராடி முடிச்சு என்னட்ட வாங்க, நான் ஜீவ கிரீடத்தை வைத்துக் கொண்டு அங்கே நிற்கிறேன். அல்லேலூயா. எவ்வளவு அற்புதமான காரியம். 2 எவ்வளவு வேறுபாடு பாத்தீங்களா? ஒன்று வாடி போறது, இன்னொன்று
கண்டு வாடாதது. ஹல்லேலூயா. தேவன் அவ்விதமாய் நமக்கு ஜீவ கிரீடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். யாக்கோபு 1 அதிகாரம் 12வது வசனத்துக்கு வரும்போது, சோதனை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்க வேண்டும். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஹல்லேலூயா. எப்ப ஜீவ கிரீடம்? அவன் உத்தமன் என்று விளங்கின பிறகுதான் ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. பாதியில தோத்து போனா எப்படி? பாசாகாம இருந்தா எப்படி? அவன் உத்தமன் என்று விளங்கும் போது ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று தேவன் வாக்கு பண்ணினார். நாமும் உண்மை உள்ளவர்களாய் உத்தமம் உள்ளவர்களாய் முடிவு பரியந்த நிலைத்தினருக்கு நாம் பிரயாசப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 12வது வசனத்துக்கு வரும்போது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனையும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோட கூட இருக்கும்படி அருள் செய்வேன். ஹல்லேலூயா. இங்க நமக்கு உட்கார்றதுக்கு சரியான சேர் இல்ல. பரலோகத்தில் மகிமையான ஆசனங்கள் இருக்கு. அதுவும் இயேசுவுக்கு பக்கத்துல, தேவனுக்கு பக்கத்துல. ஹல்லேலூயா. என்ன அற்புதம் பாருங்க. என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்து நான் சிங்காசனங்கள் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 4 வசனத்துக்கு வரும்போது, பிதாவாகிய தேவன் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தது. அந்த 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனம் மேல் உட்கார்ந்து இருக்கிறத கண்டேன். 24 மூப்பர்கள் இருக்காங்க. அவங்க யாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அங்க இருக்கிற சில காரியத்தை பார்க்கிறோம். அவர் வெண்வஸ்திரம் தரித்திருக்கிறார்கள். இந்த வெண்வஸ்திரம் யாருக்குள்ள தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கப்படுகிற வெண்வஸ்திரம். அவர் தங்கள் தலை சிரசுகளில் பொன்முடி கிரீடம் சூடி இருக்கிறார்கள். இந்த கிரீடம் யாருக்குள்ள தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுக்கிறார். அவர்கள் சிங்காசனத்தில் வீட்டிருக்காங்க. இந்த சிங்காசனம் யாருக்கு தெரியுமா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கொடுக்கிறது. பூரண பரிசுத்தவான்களை குறிக்கிற ஒரு காட்சியாக இந்த விஷயத்தை நாம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு புதிய உடலை கொடுக்கிறார். அதற்கு மகிமையான ஒளி உடையை கொடுக்கிறார். அவர்கள் அணிந்து கொள்ளும்படி தலையில ஜீவ கிரீடம், பிரகாசமுள்ள கிரீடங்களை கொடுக்கிறார். அவர்கள் உட்காரும்படி சிங்காசனங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. மகிமையான ஆசை. இது கதை நாம் பேசல, இருக்கிறத பேசுறோம். ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறத பேசுறோம். ஹல்லேலூயா. உலகத்துல யாராவது செவ்வாயில அப்படி இருக்கு, சந்திரன்ல அப்படி இருக்குன்னு சொன்னா போய் பார்க்காட்டாலும் ஆமா 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 இருக்கலாம் உண்மையா தான் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட இதெல்லாம் பேசுனா அநேகருக்கு அது மட்டும் சந்தேகம் வந்துருது. ஹல்லேலூயா. மருந்து கடையில போய் மாத்திரை வாங்கி இதை சாப்பிடுன்னு அவன் எழுதி தந்தா, இவன் என்ன எழுதி தந்தான்னு தெரியாது, அவன் அப்படியே வாங்கி சாப்பிடுறான். ஒருவேளை செத்து போனா என்ன செய்யுது? இது விஷமா இருக்குமா? ஒன்னும் யோசிக்கிறது இல்லை. பெரிய டாக்டர் எழுதியிருக்கிறாரியா, கண்ணை மூடிட்டு வாங்கி சாப்பிடு. இங்க பெரிய தேவன் எழுதியிருக்கிறாரியா, நீ கண்ணை மூடிட்டு விசுவாசி. ஹல்லேலூயா. இதை மட்டும் விசுவாசிக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? பிசாசு இந்த மட்டும் விஷயத்துல மட்டும் தான் குறுக்க வந்துடுறான் போல. ஹல்லேலூயா. நல்லது. இப்போது அடுத்த பகுதிக்கு போறோம். ஏசாயா 65 அதிகாரம் 17 19 வரை உள்ள வசனங்களில், இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகளில் நினைக்கப்படுவதில்லை, மனசுல தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனால நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள். இதோ எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமில் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன். அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் இனி அதில் கேட்கப்படுவதில்லை. ஏசுநாதர் வர்றதுக்கு சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாலே ஏசாயாவை கொண்டே சொல்லிட்டார், நான் பரவசம் எல்லாம் மாத்த போறேன்ப்பா, இதெல்லாம் மறக்க போறேன், எனக்கு சஞ்சலமா தான் இருக்கு, இது நல்லதுன்னு கண்டது தப்பா போச்சு அப்படின்னு சொல்லி நான் எல்லாத்தையும் புதுசாக போறேன், புதிய வானம் புதிய பூமியை உண்டாக போறேன், புதிய எரிசலையும் உண்டாக போறேன். அங்கே அழுகையின் சத்தம் இருக்காது. புலி மாட்டை போல புல்ல தின்னும், சர்ப்பம் பொழுதிக்கு புழுதியை தான் இறையா சாப்பிடும். அப்படிதான் இருக்காங்க. கேடு செய்வார்ல அப்படிலாம் ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்கு. இது இந்த சம்பவத்தை குறித்து சொன்ன வழக்கம் தான். நான் சற்று சுருக்கமாய் போகிறேன். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒரு புதிய வானம் புதிய பூமி என்கிற புதிய சூழ்நிலை உருவாக்குவார். 2 பேதுரு 3 அதிகாரம் 13 வசனத்துக்கு வரும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி, தேவ நீதி வாசமா இருக்கக்கூடிய புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். ஏற்கனவே புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இயேசுவின் மூலம் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம்னு பேதுரு சொல்லுகிறார். ஆதி திருச்சபையார் புதிய வானம் புதிய பூமிக்கு தான் காத்திருந்தாங்க. இங்க இன்னும் ஒரு 10 சென்ட் வாங்கலாம்,
பண்ணலாமே, இந்த பூமியில கொஞ்சம் காரியங்களை ஏதாவது வளைச்சு கட்டலாமே, அப்படி ஒண்ணும் அவங்க இருக்குல்ல. இது எங்களுக்கு வேண்டாம். புதிய வானம் புதிய பூமியும் இல்லை, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்க. அங்க எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுதந்திர வீதம் என்ன அதை பற்றி சொல்லுங்க. அப்படியே தான் நான் காத்துக்கிட்டே இருக்கிறோங்கிறார். அல்லேலூயா. நம்முடைய காத்திருப்புதல் என்ன? நாம் தேவ பிள்ளைகளும் இழைக்கப்பட்டிருந்தோம். நம்முடைய காத்திருப்புதலும் இவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும். அந்த புதிய வானம் புதிய பூமிக்காய் நாம் காத்திருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின்னு, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. வார்த்தை தேவன் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அது சரியா வருது. யோவான் நடக்க போற காட்சியை அவர் காட்சியாய் பார்க்கிறது நாம் பார்க்கிறோம். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்ப புதிய சிருஷ்டி பரலோகத்துக்கு அழைக்கப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களுக்குள் நான் வரும்போது, பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியிலே கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்து எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளி உள்ள வஜ்ர கல்லை போலவும் இருந்தது. ஹல்லேலூயா. புதிய வானம் புதிய பூமின்னு 2 விஷயம் ஆச்சு. இப்ப 3வது ஒரு விஷயம் வருது. அந்த பரலோகத்திலிருந்து புதிய பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த பட்டணம் கீழே இறங்கி வருகிறது. அது நியூ ஜெருசலேம் என்று பெயரை போட்டிருக்கிறாங்க. அது மகிமையாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு மகிமையான பட்டணம் வருகிறது. இது என்ன பட்டணம் தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களுக்குள்ளே வரும்போது, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீடர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு போகும்போது கடைசியாய் அதற்கு சற்று முன்பு சொன்ன ஒரு வசனம் என்ன? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தா நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் அழைக்கப்பட்டு மகிமைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறவர்களுக்காய் ஒரு பரிசுத்த பட்டணத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு மகிமையான ஸ்தலத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது பூரணம் அடைந்ததும் குறித்த வேளையில் தேவன் அவரை அனுப்பும் போது அவர் மீண்டும் வருவார். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறார். அந்த பட்டணத்திலே அவர் போய் நம்மை சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இங்க உலகத்தில் இருக்கிற பட்டணத்துக்காக நாம கவலைப்படல. நமக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது புதிய எருசலேமாகிய மகிமையின் பட்டணத்திற்காக நாம் காத்து கிடக்கிறோம் ஐயா. தவம் கிடக்கிறோம் ஐயா. வழிமேல் விழி வைத்து எப்ப வருவாரோ என் மகிமையின் பட்டணத்தில் எப்ப சேர்ப்பாரோ என்று நாம் கண் போத்து காத்து கிடக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனம் சொல்லுகிறது, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாது நித்திய வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டென்று அறிந்திருக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னோம். அந்த பட்டணத்தை வாஞ்சிக்க மாட்டீர்களா? அந்த பட்டணத்திற்கு போவதற்கு ஆயத்தம் பண்ணப்பட மாட்டீர்களா? இந்த அழிவுக்குரிய பட்டணத்தின் மேல் இவ்வளவு வாஞ்சை நீங்க வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தின் மேல் அளவு கிடந்த பற்று நீங்கள் வைச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஒரு மகிமையான புதிய வானத்தையும் புதிய பூமியும் உண்டாக்க போறார் என்கிற அறிவு உங்களுக்கு இல்லாதபடியினால்தான். ஒரு புதிய வாசஸ்தலத்தை அவர் நமக்காய் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று அறிவு உங்கள் உள்ளத்துல இல்லாதபடியினால்தான். இருந்த அறிவை பிசாசு எடுத்து போட்டபடியினால்தான் நீங்கள் பூமிக்குரியவர்களுக்காய் அதிகமாய் கவலைப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே தான் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கினு அஸ்திபாரங்கள் நகரத்துக்கு ஆபிரகாம் காத்திருந்தான் ஐயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி நிறைய பேசுறீங்க. அவன் நிறைய செல்வந்தனா இருந்தான், நிறைய பணம் வச்சிருந்தான், அவனுடைய சந்ததியார் பூமியை ஆசீர்வதிக்கு சுதந்திரத்துக் கொள்வார்லாம் நீங்க நிறைய பேசுறீங்க. இங்க ஆவியானவர் என்ன சொல்றார்? அவன் பூமியை ஆட்சி செய்யறதுக்கு விரும்பல. அவன் ஏன் கூடாரத்துல வாசம் பண்ணணும்? அவன் ஒரு பெரிய செல்வந்தனா இருந்தான், அவன் பெரிய அரண்மனையை கட்டி இதை வாழ்ந்திருக்க வேண்டியதானே. அவன் ஏன் கூடாரங்கள்ல வாசம் பண்ணனானா தெரியுமா? தேவன் தாமே கட்டி உண்டாக்கினு அஸ்திபாரங்கள் உள்ள பரலோக
நகரத்திற்கு, ஒரு பரிசுத்த நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். அந்த அறிவுடையவனாய் வாழ்ந்தபடினாலதான் அவன் பரதேசியை போல வாழ்ந்திருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம என்னடான்னா இந்த காரியத்தை மறைச்சிட்டு மண்ணுக்குரியவளை ஆபிரகாமுடைய தலையில வச்சு கட்டி பேசிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம விழிப்பாக இருப்போமாக. எபிரேயர் 13:14 சொல்லுது, நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல, வரப்போறதே நாடி நாடி தேடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான பட்டணம். இந்த பட்டணத்தினுடைய அளவை போட்டிருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வந்தோம். அந்த நகரம் சதுரமா இருந்தது, அதன் அகலமும் நீளமும் சமமா இருந்தது. அந்த கோலினால் நகரத்தை அளந்தோம், அது 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமா இருந்தது. நம்முடைய நம்ம கணக்குப்படி 2200 கிலோமீட்டர் நீளம், 2200 கிலோமீட்டர் அகலம் சதுரமாக அந்த பட்டணம் இருக்குது. நம்ம இந்திய தேசத்தை போல இன்னும் 1/2 மடங்கு கூட்டணும், 1.5 மடங்கு இந்தியாவின் அளவுக்கு அந்த பட்டணம் விஸ்தாரமான பட்டணமாக இருக்க போகிறது. அப்படிப்பட்ட ஒரு பட்டணம். அந்த பட்டணம் அதனுடைய தரை சுத்த பளிங்கு கோப்பான வெள்ளி தங்கம் போல மின்னி கொண்டிருக்கிறது, மின்னி கொண்டிருக்கிறது. அந்த பட்டணத்தினுடைய வீதி சுத்த பொன்னாக இருந்தது, பளிங்கு கோப்பான பொன்னாக மின்னி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க இன்னும் சில வசனங்களுக்குள்ள போனா மின்னி பளிங்கு பொன்னை போல மின்னி கொண்டிருந்தது, வைரக்கல்லு போல இருந்தது, முத்துக்கள் போல இருந்தெல்லாம் நிறைய விளக்கெல்லாம் வருது. இதை பார்த்தோன்னா அங்க எல்லாமே இவர் வச்சிருக்காரு நீங்க நினைக்கப்படாது. என்ன பிரசங்க யார இதெல்லாம் இங்க வேண்டாம்னு நீங்க சொல்றீங்க, எல்லாம் அங்க வச்சிருக்கீங்க. இதெல்லாம் ஒவ்வொரு கலர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகிமை. ஹல்லேலூயா. அது இப்படி ஒண்ணு ஒவ்வொரு நீளமா இருக்கு, ஒண்ணு மஞ்சையா இருக்கு, ஒண்ணு பச்சையா இருக்கு. யோவானுக்கு நமக்கு நம்மை சொல்லிக் கொடுப்பதற்காக நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு விளக்கி இருக்கார். தங்கம் போல இருந்தது, வெள்ளி போல இருந்தது, வைரம் போல இருந்தது என்று விளக்கி இருக்காங்களே தவிர மற்றபடி இவை அனைத்தும் வித்தியாசமான மகிமையிலும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லையோ, அதனுடைய தரை சுத்த பளிங்கு கொப்பான் சுத்த பொன்னாக இருந்தது. அப்புறம் இந்த பட்டணத்தினுடைய நடுவில் சென்டர் ஆஃப் தி சிட்டி 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, பின்பு பழுங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். இங்கே ஆட்டுக்குட்டியானவர் புதிய எருசலேமில் இருந்து உட்கார்ந்து இருக்கிறான். பரலோகம் மேல இருக்கு, அங்க பிதாவாகிய தேவனுடைய சூழல் இருக்கு. புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, அங்கே ஆட்டுக்குட்டியானவர் மத்தியில் வீற்றிருக்கிறான். அங்கே ஜீவ தண்ணீர் உள்ள நதி அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஓடி போகிறது, பளிங்கு கொப்பாய் அது இருக்கிறது என்று போட்டிருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரைகளிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனிகளை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதுக்கு ஏதுவானவைகள். ஜீவ விருட்சத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஒரு ஜீவ விருட்சம் இருந்தது, அது ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. ஆதாமும் ஏவாளும் தேவ கட்டளை மீறி விட்டதுனால அந்த தோட்டத்திலிருந்து அவனை துரத்தி விடுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கு கேருபீன்களையும் வீசிக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தான். ஜீவ விருட்சத்தை அவனை தொடப்படாதுன்னு செய்தார். ஆனா இங்க என்ன நடக்க பாருங்க, அந்த ஜீவ விருட்சத்தை அவர் இங்கே கொண்டு வைத்திருக்கிறார், பரலோகத்துல கொண்டு வைத்திருக்கார். உனக்கு ஜீவ விருட்சம் இன்னும் வேணும்னு சொன்னா நீ பரலோகத்துக்கு வா, நீ வெற்றி பெற்று வா, நீ பாஸ் ஆகி வந்தா நான் உனக்கு ஜீவ விருட்சத்துக்கு அணிய தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை பொசிக்க கொடுப்பேன். பாஸ் ஆன பிறகுதான் கொடுப்பேன், தோத்ததுனால நான் அதை தொடப்படாதுன்னு சொல்லிட்டேன். இனி நீங்கள் வெற்றி பெற்று வரும்போது நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதுல கனிகள் இருந்தது, இலை இருந்தது, அது ஆரோக்கியம் அடைவதற்கு ஏற்றுவானா இருந்தது. அங்க நோய் ஒன்றும் இல்லை, வேற பிரச்சனை இல்லை. ஆனா ஒவ்வொன்றுனாலும் ஒவ்வொரு விதமான நன்மை உண்டாகக்கூடிய சூழ்நிலையில தான் தேவன் அமைச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது ஆச்சரியமா இருக்கு. சில வேளை மருந்து சாப்பிடுறது பாவம்லாம் சிலர் பேசுறாங்க, நான் கேட்கறது உண்டு. பாருங்க, தேவனே இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறாரா இல்லையா? அல்லேலூயா. பரலோகத்துல போனாலே அந்த இலையில ஆரோக்கியம் இருக்குன்னு சொன்னா பூலோகத்துல இருக்கும்போது ஆரோக்கியம் வராதா? இது அவர் படைச்சது தானே. சாத்தான் படைச்சு கொடுத்தானோ? கீரை எல்லாம் சாத்தான் படைச்சானோ? ஆரஞ்சு பழத்தை சாசு படைச்சிட்டானோ? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் தேவன் படைச்சதுதான். இதுல இருந்து நமக்கு நன்மை உண்டாகுது, அதுல குறையும் போது குறை உண்டாகுது. அது தேவ ஏற்பாடு தான். அதனால நம்ம அதை சாப்பிடலாம். வைத்திய மருட்ட போனா கொத்தமல்லி மிளகாய் எல்லாம் அவன் இதை கொண்டு அங்க போட்டு வச்சிருக்கிறான். இல்ல இல்லையா, வீட்டுல செய்யறதுல அவன் மருந்துன்னு வச்சுட்டு இருக்கிறான். நாம மருந்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் வீட்டுல. அல்ல இல்லையா, வெயில் வந்தா நன்னாரி போட்டா நல்லா இருக்கும், மழை சமயம் வந்தா நல்ல மிளகு போட்டா நல்லா இருக்கும். இது நாட்டு வைத்தியம்.
வைத்தியம், அது வைத்தியக்காரன் கொடுத்துட்டா மருந்து, நம்ம செய்தா அது தேவன் கொடுத்தது. இதெல்லாம் வேண்டாத்தன. எதுக்கு பேசுறீங்க? கர்த்தர் சுகமாக்குறாருயா, அவர் அற்புதம் செய்யறார், யார் இல்லைங்கிறாங்க. ஆண்டவர் செய்தா நல்லதுதான். அவர் எப்படி செய்யறாரு நமக்கு தெரியாது. அவர் சும்மா செய்தா சும்மா செய்திட போறார். இல்ல இதை போய் சாப்பிட்டு சுகமாகுன்னா நீ சாப்பிட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? உனக்கு தாண்டா வச்சிருக்கேன், இதை குடிச்சு போன போய் தான் ஆகணும், உனக்கு தானே வச்சிருக்கேன், வேணும்னா சாப்பிடலன்னா போன்னு சொல்ல போறார். அல்ல இல்லையோ, கர்த்தர் செய்யணும். நமக்கு முடியாதது அவர் செய்கிறார். அறிவு இல்லாம பேசிட்டு இருக்கிறேன். மருந்து எடுக்காம நாங்க மருந்து எடுக்காம சாகாம இருக்க வேண்டியதானே. எதுக்கு சாக போறீங்க? மருந்து எடுத்தாலும் சாகுறீங்க, மருந்து எடுக்காட்டாலும் சாகுறீங்க. அல்ல இல்லையா? இதை பத்தி மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன இருக்கு? கர்த்தரை குறித்து தான் நாம மேன்மைப்படணும். அவர் சுகம் தந்தா சரிதான், அதுக்கு மேல நாம பேசுற தேவைகள். யாராவது ஒரு கண்டிப்பா பேசணும். நான் சொல்றது உண்டு, நீங்க அப்படி சொல்லணும்னா நான் ஒண்ணு சொல்றேன். உங்கள்கிட்ட ஒரு வியாதியா வந்தோம், நீ அப்போஸ்தலன் தானே, நீ ஊழியக்காரன் தானே, தலையில கேவிச்சு ஜோம் பண்ணி உடனே சுகத்துல கொடுத்துரு. ஏசுவிட்ட வந்தவங்களுக்கு அவர் சுகம் கொடுத்தான். அப்போஸ்தலத்துல வந்தவங்க எல்லாம் சுகம் கொடுத்தாங்களா இல்லையா? அதை நீங்க செய்யணும். அல்லன்னு இந்த வியாதி ஏன் வந்தது, எந்த பாவம்னு நீங்க கொஞ்சம் ஜோம் பண்ணி, பிரதர் ஆர் சிஸ்டர் இதனாலதான் இது வந்திருக்கு, நீங்க ஆஸ்பத்திரிக்கு போனாலும் கொணாது நாங்க சொல்லுவோம். இது ஆஸ்பத்திரிக்கு போனாலும் சரியாவது, நீ இருந்த பாவ மன்னிப்படு, மனம் திரும்ப, அப்பதான் சரியா. அப்படி விஷயம் இருக்கு. அதையாவது சொல்லி தொலை. அதையும் சொல்ல முடியாதுங்கிறாங்க. இவருக்கு சுகம் கொடுக்கவும் முடியாதான், ஜோம் பண்ணி சொல்லி கொடுக்கவும் தெரியாதான். அப்புறம் இவர் எதுக்கு அப்போஸ்தல ஸ்தானத்துல வச்சிருக்கு? இவரை எதுக்கு தேவ ஊழியக்காரர் ஸ்தானத்துல வைக்கணும்? இவங்க சொல்லுற பாட்டை மத்தவங்க ஏன் கேட்கணும்? நம்ம சிந்திக்க வேண்டாமா? அல்ல இல்லையா? உங்களை முடியலன்னா சும்மா இருங்க, எனக்கு தெரியலம்மா தெரியலையா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு உங்க விசுவாசத்துல போங்க. தட்ஸ் ஆல். அதை ஒன்றும் குறை சொல்லாதுங்க. மருந்து எடுத்தா சரீரம் மறுரூபமாகாதான். இந்த மண்ணில் அழுகி போற சரீரத்தை வச்சா ஆண்டவர் புதிய சரீரத்தை நீ கொண்டு வரணும். அல்ல இல்லையா? என்ன அறிவு பாருங்க. அழிவுக்குரிய இது அழியாததை சோந்தரிப்பதில்லைன்னு பச்சையா எழுதியாச்சு 1 Corinthians 15ஆம் அதிகாரத்தில். இது மண்ணோட மண்ணு மறைஞ்சு போகுது. இதை வச்சு எவன் புதுசு உண்டாக போறான்? இது உங்களுக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது, இது போல இதுக்கு ஒப்பான இன்னொரு சரீரம் கொடுக்கப்படும் என்கிறது தான் அந்த விளக்கத்தை சொன்னாங்க. அல்ல இல்லையா? சரி, நான் வேகமா போக வேண்டும், ஆகவே இந்த காரியத்துக்கு இடம் கூடாதுங்க, அது வேண்டாம், நாம் தேவ சித்தம் செய்வோம், அது நமக்கு போதும். எனக்கு அன்பானவர்களே, இப்போது அடுத்தது பார்க்கிறோம். அதாவது இந்த உலகத்துல பார்க்கிற அழகான காரியம், அருமையான காரியம் எல்லாம் இருக்கு. இதை விட அழகான விஷயங்கள்லாம் பரலோகத்தில் இருக்கு. அல்ல இல்லையா? ஒரு மரத்தை பார்க்கிறோம், அதுல என்ன பாருங்க, செம்பருத்தி மரம் நிக்கு, அதுல சோப்பா பூ இருக்கு, பச்சை இலை இருக்கு. ஆனா அந்த வெயில் அடிக்கும் போது அதுக்கு நிழல் பக்கத்துல விழும். அந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா கருப்பா என்னமோ தெரியும், அவ்வளவுதான். சோப்பம் தெரியாது, பச்சையும் தெரியாது. இது போலதான் உலகத்துல இருக்கக்கூடிய அழகு, மகிமை, மேன்மை எல்லாம் இந்த கருப்பா இருக்கிறது மாதிரி இருக்கு. இதுக்கு ஒரிஜினல் வியூ இப்ப கண்ணால நேரா அந்த செடியை பாக்குறோம் இல்லையா, அந்த ஒரிஜினல் வியூ எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்கு. அல்ல இல்லையோ? ஆமா, அதுக்கு நிழலா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அல்ல இல்லையோ? பரலோகத்துல இருக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுலாம் நிழலா இருக்கிறது. அப்ப ஒரிஜினல் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட மகிமையான சூழ்நிலை அந்த புதிய வானம் புதிய பூமி பரலோக சூழ்நிலையில இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவர் தான் அதுக்கு விளக்கு. விளக்கு வேண்டாம், ஜெனரேட்டரும் வேண்டாம், என்றைக்கும் பகல் தான், அங்க ராப்பகல் கிடையாது. அங்க 22:5 சொல்லுது, அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை, தேவனாகிய கர்த்தர் அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர் சதா காலங்களிலும் அரசு ஆளுவார்கள். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் பரலோகத்திலிருந்து அங்கிருந்து பிரகாசம் கீழே வருது. இங்கே புதிய எருசலேமிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பிரகாசமும் இருக்குது. எல்லா பிரகாசமும் சேர்ந்து எப்போதும் அது வெளிச்சமாகவே இருக்கிறது. அதனால்தான் தேவனுடைய மகிமை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவர் விளக்கா இருந்தார், அந்த பட்டணத்துக்குள்ள இருந்ததுனால அவரை விளக்கு என்று சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. என்றைக்கும் பிரகாசமா இருக்க போகிறது. 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 17-18 சொல்லுகிறது, அது அவன் அதன் மதலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படி 144 முழமாக இருந்தது. அதன் பதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. இந்த பட்டணத்தை சுற்றி வைரக்கல் மின் எல்லாம் அப்படி சொல்றாரு, வைரமா இருக்கு, பொன்னா இருக்கு, போய் தான் பார்க்கணும் நமக்கு, அப்படி மகிமையா இருந்தது, மதில் வைத்திருந்தது. 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கு மேற்கே 3 வாசல் ஆக 12 வாசல் இருந்து, அந்த 12 வாசலும் 12 முத்தா இருந்தது. 21 சொல்லுகிறது. அது முத்து. இங்க நம்ம தேக்கல போட்டாலே பெரிய விஷயம், அது முத்து மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல அதை வார்த்து வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இப்படி வாசல் இருந்து ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அற்புதமா இருக்கு. உடனே போயிடணும், பஸ் ஏறணும், வேன் பிடிச்சாது ஓடிடணும்னு ஆசை தான். ஆனா 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துக்கு வரும்போது ஆண்டவர் ஆவியானவர் சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்று முதல் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதுல பிரவேசிப்பார்கள். இங்கதான் பிரச்சனை. ஆட்டுக்குட்டியானவருக்கு கையில் ஒரு புஸ்தகம் இருக்கு. பொதுவா நியாய
மொழிபெயர்ப்பு அங்கே ஒரு புஸ்தகம் இருக்கு, அது நியாயத்தீர்ப்பு கிரிய புஸ்தகம். நிறைய புஸ்தகங்களை பற்றி குறிப்பு உண்டு. இங்கே ஆட்டுக்குட்டியானவருக்கு கையில் இருக்க புஸ்தகம் ரொம்ப முக்கியம். இது ஆட்டுக்குட்டியானவருடைய கையில் இருக்க புஸ்தகம். அதில் பெயர் உள்ளவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிக்கிறார்கள். ஏன்னா அவர் தான் இங்கே ராஜா. இதுக்கு புல் பரப்பு இங்க இருக்க தலைவர் அவர் தான். அதனால அதன்படியே கிரியை செய்தவர்களுக்கு தான் அங்கே போக முடியும். அங்கே யாரெல்லாம் போக மாட்டாங்களாம், தீட்டுள்ளது, அருவருப்பு, பொய், இந்த மாதிரிப்பட்ட காரியம் எல்லாம் செய்தவங்க ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட காரியம் செய்தவங்களுக்கு பேரு அந்த புத்தகத்துல இருக்காது. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புத்தகத்துல இப்படிப்பட்டவருடைய பெயர் இருக்காது. 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும், ஜீவ புத்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கருக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவனுடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கையிடுவேன் என்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்ப எழுதுறது வெட்டுகிறது அந்த விஷயம் அந்த அதிகாரம் இயேசுட்ட இருக்கு. ஹல்லேலூயா. ஜீவ புத்தகத்துல பேர் எழுதுகிறது இயேசுதான், அதை வெட்டுகிறது இயேசுதான். ஒரு காரியம் புரியணும், அவர் எழுதிட்டா எழுதுனதுன்னு நீங்க நினைக்கப்படாது. அவர் நினைச்சா வெட்டவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்கார். கொஞ்ச நாளைக்கு வந்தேன், 6 மாசம் சரியா இருந்தேன், பிறகு சரியில்லைன்னா பேரை வெட்டுற போறதுதான். நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லாரும் சேர்ந்து கூட்டத்துக்கு வந்தோம், பார்த்தா இப்ப உன் பேர் இருக்கம்மா, என் பேர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நீ கடைசி வரைக்கும் நிக்கல, நீ சரியா ஓடல, நீ ஏதோ நேர போக்கு தான் கூட்டத்துக்கு வருவாய். அதனால பார்த்தாரு, இதுக்கு பேரை இங்க வச்சுட்டு இருக்கான்னு வெட்டிட்டாரு. அவர் சொல்றார், நீ முடிவு பறிந்த உண்மையா இரு, ஜெயங்கொள்ளு. அப்ப நான் கருக்கி போடாம அந்த புஸ்தகத்தை திறந்து அங்க வெள்ள சிங்காசனத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கு முன்பா நான் வாசித்து காட்டுவேன். அழகா சொல்ற, நான் அவருக்கு முன்பாய் நான் அறிக்கை செய்வேன் என்று சொல்லுகிறார். ஆக இந்த ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் இருக்கு. நாம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். யோவான் 10:27-28 சொல்லுது, ஆண்டவர் சொன்னோம், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். என்ன கீழ்படுகிறது யாரு, கீழ்படியாதவங்க யாரு? நான் அறிஞ்சிருக்கேன். நான் எழுதி இல்லையா வச்சிருக்கிறேன், நோட்டில் எழுதி இல்லையா வச்சிருக்கேன், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்ற முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படணும், பரிசுத்தமாகுதல் அனுபவத்தை அடையணும். அப்பதான் நித்திய ஜீவன் கிடைக்கும். சும்மா ஏசோன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அதை கொடுப்பேன் அவர் சொல்லல. எத்தனை கண்டிஷன் இருக்கு. நான் விழிப்பா இருக்க வேண்டாமா, ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? உலகத்தின் காரியங்கள்ல எவ்வளவு விழிப்பா இருக்கிறோம், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறோம். பரலோகத்தின் காரியத்தை பற்றி நமக்கு விழிப்பு உண்டாயா, விழிப்பு உண்டாம்மா? என்ன இலவசம் டிவி கொடுக்கறது மாதிரி, இலவசம் மிக்சி கிரைண்டர் கொடுக்கற மாதிரி உள்ள விஷயமா இது? இது பெரிய காரியம் இல்லையா? 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆகிறது உனக்கு பெருசா தெரியுது, BA MA பாஸ் ஆகிறது பெருசா தெரிஞ்சான், பரலோகத்துக்கு போறதுக்கு பாஸ் ஆனங்கிறது உனக்கு பெருசா தெரியாண்டாமா? அந்த அறிவு உனக்கு வராண்டாமா? அதை விட சீப்பான விஷயமா? ஒரு உணர்வுள்ள ஜீவியம் செய்ய நாம் கற்றுக்கொள்வோம். லூக்கா 20ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களில் வரும்போது, மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கதலையும் அடைய பாத்திரவான்களா எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை, அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள், அவர்கள் உயிர் தழுதலின் பிள்ளைகள் ஆனபடியும் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பார். ஆண் பெண் வித்தியாசம் அங்கே இல்லை, பாலியல் வித்தியாசம் அங்கே இல்லை, அவர்கள் தேவ பிள்ளைகளாய் மகிமையாய் இருக்க போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4 சொல்லுது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவருடைய கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார், தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பிட்டு. அலறி அழாம, துக்கப்படாம, வருத்தப்படாம, கஷ்டப்படாம, துன்பமற்ற மகிழ்ச்சியான வாழ்வு என்ற நித்திய ஜீவனை தேவன் நமக்கு கொடுப்பார் என்றுதான் சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கிறோம். இங்க பாக்குறோம், இனி துன்பம் இல்லப்பா, சாவில்லு, அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல இருந்தபோது உங்களுக்கு முந்தினதா இதெல்லாம் இருந்தது, இதெல்லாம் இனி ஒளிந்து போயின என்று சொல்லுது. வெளிப்படுத்தல் 7:16-17 சொல்லுகிறது, அவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மீது படுவதும் இல்லை, சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்க்கிறார், இவர்களை ஜீவ
கண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஹல்லேலூயா. பசி கஷ்டம் துன்பம் இல்லாத ஒரு மகிமையிலான ராஜ்யத்தை தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். வெளிப்படுத்தல் 22:14-15 சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. யாருங்க பாக்கியவான்? தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறவங்க தான் பாக்கியவான். நாம விழிப்பா இருக்கணும். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் இதுக்கு வெளியே இருப்பாங்க. அவங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இல்ல, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்துல இல்ல, இந்த பட்டணத்துக்குள்ள வரவில்லை. அவர்கள் வெளியே பரம்பே இருப்பார்கள். 1 Corinthians 2:9-10 சொல்லுது, எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்ணு காணவில்லையே, விசுவாசிக்கு காணலையே, ஊழியக்காரர்களுக்கு காணலையே, காதல கேட்கலையே, அவங்க இதயத்திலே தோன்றவில்லையே. தேவனோ நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அல்லோ அநேகருக்கு விளங்காதவைகளை நமக்கு விளங்க பண்ணினார். எபேசியர் 1:19 சொல்லுது, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படி விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் தேவன் காண்பிக்க போகிற தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறிய வேண்டும். உங்களை மறுரூபப்படுத்துகிற வல்லமையை நீங்கள் அறிய வேண்டும். அதற்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண் இந்த நாள்ல நமக்கு வரட்டு. அங்க மங்கலாய் தோன்றுகிறது மாறி ஒரு பிரகாசம் வரட்டு. எபிரேயர் 10:32 முதலிருந்து 39 அந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்கள். நிந்தைகளாலும் உபத்திரவங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படி நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளுமானீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்களே. ஆகையும் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் ஆத்மா பிரியமாயிராது என்கிறார். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களா இராமல் ஆத்மா ஈடற விசுவாசிக்கிறவர்களாகவும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். அல்ல ஆமா, ஆரம்ப காலத்துல ரொம்ப வேகமா ஓடுவாங்க, உற்சாகமா ஓடுவாங்க, பாடுகளை செய்வாங்க, பாடுபடுறவங்களோடு சேர்ந்து பாடுகளை செய்வாங்க, குளிர்ந்து போவாங்க. ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார், அந்த நாட்களை நினைச்சு பாரு, ஆதியில கொண்டிருந்த அன்பை நினைச்சு பாரு, அன்னைக்கு இருந்த உற்சாகத்தை நினைச்சு பாரு. இப்ப குளிர்ந்து போனியே, நீ அப்படி குளிர்ந்து போகாது, பின்வாங்கி போகாது, முடிவு பரியந்த காத்துரு, அசையாமையிரு, உறுதியாயிரு. ஹல்லேலூயா. சீக்கிரமாய் வருவான், அல்லது நாம சீக்கிரமாய் அங்கே போக போகிறோம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை நம்பிக்கையை ஒருபோதும் நீங்கள் வெட்டு விடாதிருங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படி பொறுமை வேணும், பொறுமை வேணும், மரண பரியந்தம் பொறுமை வேணும், முடிவு பரியந்தம் பொறுமை வேணும். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:12-13 சொல்லுது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியாக்கினவர், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினவர், தம்முடைய அன்பின் குமாரனாகிய இயேசுவின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவராகிய அந்த பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அவர் நம்மை தெரிந்து கொண்டார், அவர் நம்மை அழைத்தார், அவர் நம்மை இயேசுவின் சுவிசேஷத்துக்கு உட்படுத்தினார், அவர் இயேசுவின் ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜ்யம், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த புதிய எருசலேமின் மகிமையான சூழ்நிலையிலே நம்மை அவர் உட்கார செய்ய போறார். அல்லேலூயா. முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வு, ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவது இந்த நித்திய ஜீவன். முடிவற்ற மகிழ்ச்சியான வாழ்வா இருக்கிறது. இந்த அனுபவத்துக்கு தான் சபையை வச்சிருக்கிறார். நாம் இனி வரும் நாட்கள் உற்சாகமாய் பிரயாசப்படும்படி நல்ல தீர்மானம் எடுப்போமா, எல்லாரும் தலையில தாழ்த்துவோமா, கர்த்தருக்கு முன்பாய் தாழ்த்துவோமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னோடு பேசினீர், என்னை உற்சாகப்படுத்தினீர், என்னை திடப்படுத்தினீர். அப்பா, என்னை இன்னும் தொடர்ந்து நடத்தும். இனி கொஞ்ச காலம்தான், இனி கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் நான் ஓட போகிறேன், முடிவு பரியந்தம் ஓட போறேன், எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி, பரிசுத்தர்
பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி ஆடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட ஆடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பரமானந்த கீதம் அங்கெலும்ப பரமானந்த கீதம் அங்கெலும்ப நீ அங்கிருபாயோ அங்கிருபாயோ நீ அங்கிருபாய சொல்லன் மரமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் சுவுடன் ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டினோர் எவரும் அவரை சேர அண்டினோர் எவரும் அவரை சேர அன்பர் அன்னல்லார் கண்ணீரும் துடைக்க அன்பர் அன்னல்லார் கண்ணீரும் துடைக்க நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்யன் மன்னமே நானங்கிருப்பேனே 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 என்னே சோவோட பேதுருப்பவோலும் யோவா நம்மங்கே பேதுருப்பவோலும் யோவா நம்மங்கே இன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இன்னும் முற்பிதாக்கள் அப்போஸ்தலரும் இரத்த சாட்சிகளும் தீரலாய் கூட இரத்த சாட்சிகளும் தீரலாய் கூட நீ அங்கிருப்பாயோ நீ அங்கிருப்பாயோ சொல்யன் மன்னமே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே நான் அங்கிருப்பேனே என்னே சோவுடன் ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் ஜகத்தில் சிலுவை சுமந்தோரெல்லாம் பெருமொழி அணிந்து இலங்கிடவோம் பெருமொழி அணிந்து இலங்கிடவோம் தேவ செயர்கள் எல்லாரும் மாற தேவ செயர்கள் எல்லாரும் மாற நீ அங்கிருப்பா நீ யோனி அங்கிருப்பாயோ சொல்ல மன்னமே நான் அங்கிருப்பேன் அங்கிருப்பேனே சோவுடன் சோதனைகளை வென்றவர் எவரும் சோதனைகளை வென்றவர் எவரும் சொந்தம் தொல்லைதனை சகைதவரும் சொந்தம் தொல்லைதனை சகைதவரும் ஜோதி ரூபமாய் சொர்லோகில் ஜொலிக்க ஜோதி சொர்லோகில் ஜொலிக்க நீ 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 சொல்யன் மனமே நான் அங்கிருப்பேன் நானும் பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி
போற்றி பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட பாடி மகிழ்ந்தாடி அங்கே கூடிட மறந்த கீதம் அங்கெழும்ப மறந்த கீதம் நீ இருப்பாயோ நீ அங்கே நான் அங்கிருப்பேனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே.